Hi, இது அதே அந்த 6th ஸ்டாண்டர்ட் வீடியோவோட கண்டினியூஷன். செகண்ட் டாபிக் எல்சிஎம். இதுக்கு முன்னாடி பார்த்தது HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது எல்சிஎம். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மெத்தட். இப்போ இதில் நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, 6, 9. இதுவும் அதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கேட்டிருக்கறனால நம்ம ப்ரைம் நம்பர் வரைக்கும் அந்த மல்டிப்ளிகேஷனை எழுதிக்கிறோம். போன டாப்பிக்கில் என்ன பார்த்தோமோ அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ 6ஐ 2 டேபிளில் எழுதணுன்னா 2 × 3. இப்போ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 9 நமக்கு 3 × 3. இப்போ இந்த 9 6க்கும் நம்ம கண்டுபிடிச்சதோட இதுக்கு எப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த காமனாக இருக்கிற நம்பரை 3 எழுதிக்கணும். அதுக்கப்புறமா காமன் இல்லாத நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் எல்சிஎம்க்கும் ஹச்சிஎஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஹச்சிஎஃப் அப்படிங்கிறதுனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறதுனால நம்ம வெறும் காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். இது நமக்கு எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் மெத்தட்னா லீஸ்ட்டுன்னு வந்துட்டனால ஸோ நம்ம காமனாக இருக்கிறதையும் எழுதி காமன் இல்லாததையும் இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். எழுதி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். 3 2s are 6, 6 3s are 18. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சம்முக்கும் கண்டுபிடிக்கிறது தான். இது அதே மெத்தட் தான். ஆனால் நமக்கு கடைசியாக அந்த எடுத்து காமனோடத காமனையும் எழுதி காமன் இல்லாததையும் எழுதுறது தான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இதே மாதிரி 8க்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 2s are 8. இந்த 4ஐ திருப்பி ப்ரைம் நம்பராக மாற்றணுன்னா 2 × 2. இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு இது சிம்ப்ளிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 12, 4 3s are 12. மறுபடியும் இந்த 4ஐ 2 × 2ன்னு எழுதி இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம். இதில் திருப்பி காமனாக இருக்கிறது 2 2. ஸோ 2 எழுதிக்கிறோம். இங்கேயும் 2 2 2 எழுதிக்கிறோம். இதே இது நம்ம ஹச்சிஎஃப் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணி 4ன்னு எழுதிடுவோம். ஆனால் இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது எல்சிஎம் அப்படிங்கிறனால காமனாக இல்லாத நம்பரையும் திருப்பி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஒன் டைம். ஸோ 2 2s are 4, 4 2 6 2 3s are 6. அப்போ 6 4s are 24. நெக்ஸ்ட்டு 10னா 5 × 2. இதுக்கு மேலே அதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. 15னா 5 × 3. இதையும் இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி காமன் நம்பர் 5, 2 × 3. 5 2s are 10 × 3, 10 3s are 30. நெக்ஸ்ட்டு 14, 7 2s are 14. சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. 42, 21 × 2. இந்த 21ஐ 7 × 3ன்னு எழுதலாம். × 2 இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற 7, இங்கே இருக்கிற 7 7, இங்கே இருக்கிற 2, இங்கே இருக்கிற 2 2. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 3. ஸோ 7 2s are 14, 14 3s are 40. இப்போ நம்ம 30 40 60க்கு எல்சிஎம் பார்க்கலாம். 30ஐ 3 × 10, 40ஐ 4 × 10, 60ஐ 6 × 10. இப்போ இந்த 3 × 10 அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு 3 × 5 × 2. இப்போ இது மூணுமே நமக்கு ப்ரைம் ஃபேக்டர் ஆகிடுச்சு. 4 × 10 2 × 2 அப்படிங்கிறது 4. 10ஐ 5 × 2. நெக்ஸ்ட்டு 6 × 2ஐ 6ஐ 2 × 3. இந்த 10ஐ 5 × 2. இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த 5 × 2ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை 5 × 2ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏதாவது ரெண்டு இதில் காமனாக இருந்தாலுமே நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த 2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 3, இங்கே இருக்கிற 3. நெக்ஸ்ட்டு இந்த 2. இப்போது 5 2s are 10, 3 2s are 6, 6 2s are 12. இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 120. இது நமக்கு 5th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th 15 75, 15 75 and 25. ஃபஸ்ட்டு 15ங்கிறது நம்ம 5 3s are 15. நமக்கு ப்ரைம் நம்பர் ரெண்டுமே. 75ங்கிறத 5 × 1 5s are 5, பேலன்ஸ் 3, 7 5s are
7 5s are 35. ஸோ அதை நம்ம 17 எழுதிக்கிறோம். 1 5s are 5 பேலன்ஸ் 2. ஸோ 15 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 25 வந்து 5 into 5. இப்போ இந்த 5 3ங்கிறது நமக்கு ப்ரைமில் வந்துடுது. இதை மட்டும் 15ங்கிறத மட்டும் 3 × 5 5 3s are 15. இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாம். இந்த மூணுத்துலேயும் 5 காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு 5 காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் 3 காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 5 5s are 25 into 3. 25 into 3 5 3s are 15, 5 balance 1, 2 3s are 6, 6 plus 1 7. So the answer is 75. Thank you.